அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாவக்கன்று. இதுக்கு வந்து விதை புதைக்கு போட போகிறோம். அதுக்காக சும்மா லைட்டாக பள்ளம் அப்படியே மூடு போதும், பள்ளம் மூடு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த விதை போட போகிறோம். அதாவது இவங்க தான் வரும் சங்கதிகளுங்க. இவங்க காலத்துக்கு மரம் வளர்ந்து இவங்க பழம் போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ அவங்க விதை போடுறாங்க பாருங்கள். அப்படியே வைப்பா, அப்படியே வைங்க. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் விதை. இதை இப்போ லைட்டாக விதை முளைச்சி வந்தோடனே இதில் வைக்கிறோம். இதை வச்சு லைட்டாக மேலே மண்ணை போட்டு நம்ம மூடி விட்ருவோம். தண்ணி ஊற்ற தண்ணிங்க லைட்டாக உங்கள் கையில் லைட்டாக மண்ணை தூவுங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாதி நம்ம இதெல்லாம் போட போகிறோம். இது பாருங்கள், விதை வந்து இவ்வளோ விதை நம்ம யாரும் ஆல்ரெடி எடுத்து வச்சு தான் இப்போ 2வது முட்டு போடுறோம். இது ஏன் பங்குக்காக நான் போடுறேன். அவங்க போட்டாங்க, இப்போ என்னோட இது மரம் வளர்ந்து, அதாவது மரத்தை வச்சா போட்டும் போதாது, தண்ணி ஊற்றணும் சொல்லுவீங்களா. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே மரம் வச்சு எல்லாமே உருவாக்கி விட்டுக்கிறோம். அதனையும் நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம இந்த ப்ராஜெக்ட் எப்போயும் நடத்தணும்னு எனக்கு ஆசை தான். இருந்தாலும் ஏற்கனவே வந்து இங்கே பணம் இதெல்லாம் போட்டுக்கிறேன் மாத்திரம் போதும். அடுத்து இதுக்கு பார்த்து எதுவுமே வந்து ஏற்கனவே நம்ம பணம் இதெல்லாம் போட்டுக்குது. நம்மளும் விதை போடுறோம். அதாவது நாவக்கொட்டை. அதாவது இந்த விதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து மரம் வச்சுருக்குங்க. அந்த மரத்தில் தான் எல்லாம் எடுத்தது. இது எல்லாமே ஃபுல்லாக மழையில் விட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாட்டம் வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு நம்ம தொலை கொடுக்கக்கூடாது. நாளைக்கு மரத்துக்கும் பிரச்சனை, வெட்ட வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாது. மரம் வச்சு நம்ம ஏதோ ஒரு பொதுவாக இருக்கணும். எல்லாருக்கும் நம்ம விவசாயத்தை காப்போம், மரம் வளர்ப்போம், மழையை பெறுவோம்னுவாங்க. நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு 10 கன்று, நிறைய கன்று வச்சுருக்கேன் நான். இது மட்டும் கிடையாது, நம்ம ஊராண்டை வச்சுருக்கேன். நான் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து சும்மா ஒரு லைக்கு போடுங்க. யாருன்னா இது பயனுள்ள வீடியோ இருந்தால் ஒரு ஷேர் அனுப்பிச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவங்களும் ஒரு 10 கன்று நடுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு பழம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து இங்கே கேம்ப் வச்சு நடத்துனாங்க. அந்த சாரெலாம் வந்து இங்கே நிறைய விதைலாம் போட்டாங்க. ஆல்ரெடி வந்து நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் இதெல்லாம் பிடிங்க போயிட்டாங்க. அதால் இல்லாத இடத்துல நாங்கள் வந்து இப்போ பனை விதையும் கன்று நடுறோம். இது நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோ வரும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சி விடுங்க. யாராவது அவங்க கன்று நட்டு விடுவாங்க. தேங்க்யூ, நன்றி.